வணக்கங்க. பார்த்திங்கன்னா, ஒரு வயசான அம்மா வந்து சாப்பாடு வைக்கிறாங்க. அவங்க பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்னா என் பேர் சொன்னால் வீட்டில் பாதிக்குமா, என்னை அப்புறம் வைக்க விட மாட்டாங்கன்னாங்க. அவங்க வயசு, அவங்க பையன் வயசில் இருக்கிற ஒரு பையன் அவ்வளோ அநாகரிகமாக அசிங்கமாக பேசியிருக்கான். சாப்பாடு வைக்கிறதுல என்னங்க தப்பு, என்ன குறைஞ்சி போகுது? இப்போ நிறைய இடத்துல பார்த்தோன்னா அன்னதானம் அன்னதானம் அன்னதானம்னு போடுறீங்க. அதுவும் அதே மாதிரி தாங்க, நீங்கள் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பண்ணுற அன்னதானத்தை அவங்க டெய்லி பண்ணுறாங்க. நம்ம பண்ணுறது மனுஷங்களுக்கு பண்ணுறோம், ஆனால் அவங்க பண்ணுறது வந்து கடவுளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாயிலா ஜீவன்லாம் கடவுளுக்கு சமன்னு சொல்லுவாங்க. நம்மளை படைச்ச கடவுள் தாங்க அவங்களே படைச்சிருக்கான். எல்லாருக்குமே உயிர் ஒன்று தான், பசி ஒன்று தான். அது ஏன் நிறைய ஜென்மங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அந்த அம்மாவை அவ்வளோ நோக்கடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்களா, எல்லாருமே சமன்றதால் தான் கடவுள் எல்லாருக்குமே ரத்தத்தை சகப்புலே படைச்சிருக்கான். இல்லைன்னா மிருகங்களுக்கு தனியாக மனுஷங்களுக்கு தனியாக படைச்சிருப்பான். ஆனால் ஒரே ஒரு லக்கி என்ன தெரியுமாங்க, இப்போ நம்ம ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்கணும்னா டக்குன்னு கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, ஏ பாசிட்டிவா பி பாசிட்டிவான்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் 2 லட்ச ரூபாய் கொடுத்து ஒருத்தர் நாய் வாங்கினாலும் அதுக்கு அவசியம் நம்ம தான் அந்த தெரு நாய் ரத்தம் கொடுக்க முடியும். ஏன்னா அதுங்களுக்கு பாகுபாடு கிடையாது. அது யார் ரத்தம் வேணால் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அந்த மாதிரி கடவுள் எல்லாத்துலேயுமே அதுங்களை பெஸ்ட்டாக தாங்க படைச்சிருக்கான். இதை சில ஜென்மங்களுக்கு புரியுறது கிடையாது. அவங்க சாப்பாடு வைக்கிறதுல என்ன குறைஞ்சி போகுது, என்னங்க தப்பு? அவங்க சாப்பாடு வைக்கிறாங்கன்னா சும்மா டைம் பாஸுக்கு வைக்கல. அவங்க வந்து அதுக்கு ரேபிஸ் ஊசி போடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு தெருவில் வந்து அவங்கள மாதிரி சாப்பாடு வைக்கிறவங்க முயற்சி பண்ணுறதால தான் அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் ஏபிசி அவங்களால பண்ண முடியுது. அது வந்து அவங்க தடை பண்ணுறாங்க, அதுங்களை இனப்பெருக்கத்தை தடை பண்ணுறாங்க. இல்லைனா நீங்கள் ஒரு நாய் இருக்கும்போது இவ்வளோ அலட்டிக்கிறவங்களால ஒரு தெருவில் ஒரு 30-40 இருந்தால் உங்களால் முடியுமா? முடியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் அவங்கள கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லணுங்க. அதை விட்டுட்டு அவங்கள அநாகரிகமாக பேசுகிறதுல எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுங்களுக்கு தேவையானதுங்க அதுங்க கிடச்சிட்டா அதுங்க பாடு தனியாக இருக்கும். இப்போது வெயில் அந்த அளவுக்கு இருக்குது. அதுங்களுக்கு அதுவே தண்ணி கிடைக்கலன்னா அந்த ஒரு இதுலேயே ரேபிஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தேடி தேடி அவங்கள சும்மா கிடையாதுங்க, கௌரவ பிச்சை எடுக்கிறாங்க. நீ ஊசி போட்டு தரியா, நீ ஏபிசி பண்ணி தரியா, நீ இது பண்ணுறியா. ஆனால் உங்ககிட்ட வந்து அரிசி வாங்கி கொடுங்க, சிக்கன் வாங்கி கொடுங்க, எங்களுக்கு வண்டிக்கு பெட்ரோல் வேணும், உங்களெல்லாம் வந்து கேட்குறாங்களா? இல்லை. அவங்களோட தேவைகளை கட்டுப்படுத்தி அவங்களோட தேவைகளை மிச்சப்படுத்தி தாங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரும் வந்து கோடீஸ்வரங்க கிடையாது. சில வசதியானவங்களும் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டலாம் யாருமே பிரச்சனை பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ண முடியாது. இந்த வயசான என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க வந்து அப்படி கலங்கி நிற்கிறாங்க. அவங்க கலங்கிறது, அந்த வயசானம்மா அவள் கலங்கி வச்சுட்டு என்ன நல்லா இருக்க முடியும் அந்த பையனால்? எனக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ பசங்க இப்போல்லாம் மாற்றம், நிறைய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாலண்டியராக வந்து வேலை செய்கிறாங்க. நிறைய பேர் பிஸ்கெட்டு போடுறாங்க. கொஞ்சம் திருந்துங்க.